பட்டப்பகல்ல வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கையாலாகாத திமுக அரசுக்கு எதிராக பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தின. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குத்தாலம் என்று அழைக்கப்படக்கூடிய குத்தாலிங்கம் அவர்கள். சம்பவ தினத்தன்று திரு குத்தாலம் அவர்கள் நியாய விலைக்கடைக்கு தன் வீட்டுக்கு பொருட்களை வாங்கறதுக்காக போயிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த கூட்டம் அவரை நெருங்கி வந்த போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க இருப்பதை அறிந்து அவர் சுதாரிச்சு கொண்டு நியாய விலைக்கடைக்குள்ளார தஞ்சம் புகிறார். ஆனா கொலைவெறியோடு வந்த அந்த கூட்டம் நியாய விலைக்கடைக்குள்ளாரையே பூந்து குத்தாலம் அவர்களுடைய சரமாரியாக வெட்டி அவர் தலையை துண்டிச்சு படுகொலை செஞ்சிருக்கிறார். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக இப்படியான கொலை சம்பவங்கள் அரங்கேறி வந்த போதும் பட்டப்பகல்ல நியாய விலைக்கடைக்குள்ளார 10 பேருக்கு முன்னிலையிலே ஒரு படுகொலை நடந்திருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த துண்டிக்கப்பட்ட தலையோடு தென்காசியில் இருந்து கிழக்கு புறமாக 7 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய கீழப்புலியூர்ல குத்தாலம் அவருடைய தலையை துண்டித்து எடுத்து தென்காசியில் இருந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய காசி மேஜர்புரத்துல சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு தலையை தூக்கிக்கிட்டு ஒரு நகர பகுதியை தாண்டி பெரும்பான்மையான மக்கள் நடமாட்ட பகுதியை தாண்டி அதுவும் பட்டப்பகல்ல ஒரு மாலை நேர வேலையில தலைய தூக்கிக்கிட்டு போய் எரிஞ்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி கையாலாகாத அரசு அதை கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கு. இப்படித்தான் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, வெட்டி தலையை வெட்டி துண்டித்து கொலை செய்யற அளவுக்கு என்ன ஆத்திரம். அதுலயும் குறிப்பா புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி எத்தனையோ படுகொலை சம்பவங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. அதுல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக கூட்டணியிலே இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க திருநெல்வேலி தென்காசி போன்ற தென் மாவட்டங்கள்ல இப்ப என்ன தொடர்ச்சியான குற்ற சம்பவங்கள் நடக்குது. இந்த திமுக அரசை பார்த்தா அவங்களுக்கு அச்சம் கிடையாது, காவல்துறையை பார்த்தா கண்டுக்க மாட்டேன்றாங்க, அச்சம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. புதுசாக பொறுப்பேற்றக்கூடிய சண்முகம் அவர்கள் வெளிப்படையான குற்றச்சாட்டை கூட வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்போ சப்பக்கட்டு இந்த சட்ட சபையில வைக்கிற மாதிரி சப்பக்கட்டெல்லாம் கட்டினதையும் நம்ம அறிவோம். ஆனா அந்த படுகொலை குறித்தெல்லாம் கண்டுகொள்ளாத கிருஷ்ணசாமி இந்த படுகொலையில குறிப்பா அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு அறிக்கை ஒன்றும் விட்டுருந்தார். சரி, இது ஒரு சாதிய முதலா இருக்குமோ, ஒரு சாதிய பிரச்சனையா அப்படின்னு தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அணுகி கேட்டப்ப இதுல ஒரே ஒரு துளியும் கூட சாதிய பிரச்சனை இல்ல. தென்காசி பகுதியில நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரியில இருக்கிற மாதிரி, கடலூர்ல இருக்கிற மாதிரி, விழுப்புரத்துல இருக்கிற மாதிரி, கள்ளக்குறிச்சியில இருக்கிற மாதிரி மிக அடர்த்தியாக இல்லைனாலும் சுமார் 30 விழுக்காடு வரையில் 25 30 விழுக்காடு வரையில் அடர்த்தியாக மக்கள் வாழ்றாங்க. எல்லா கிராமத்திலையும் ஒரு 150-200 தலைக்கட்ட பார்க்க முடியும். தென்காசி மாவட்டத்துல சுமார் 50 கிராமத்துல ரொம்ப அடர்த்தியா வாழ்றாங்க. இந்த காசி மேஜர்புரத்திலேயே வன்னியர்கள் இருக்கிறாங்க, கீழப்புலியூர்ல வன்னியர்கள் இருக்கிறாங்க. திருச்சியை தாண்டினாலே வன்னியர்கள் இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் கொக்கரிச்சுட்டு இருக்குல்ல, அந்த கூட்டம் முத்திகட்ட கூட்டம். அந்த கூட்டத்துல போய் தென்காசி ஒருத்தர சுத்தி காமிச்சு வந்தா தெரியும், அது அடர்த்தியான வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதி. அங்க வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும், முக்கோத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும், தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும், பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பெரும்பான்மையாக வாழ்ந்துட்டு. இது சாதிய பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் கிருஷ்ணசாமி இதை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான்னு அறிக்கை விடுறதுல ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே அங்க இருக்கக்கூடிய சொந்தங்களும் சந்தேகிக்கிறாங்க. இதுல குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கான முயற்சியை கிருஷ்ணசாமி எடுக்காத என்கின்ற அச்சத்தையுமே அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதையெல்லாம் காவல்துறை விசாரிக்கும். இது என்ன குற்றம் வந்துச்சு, குற்றச்சாட்டு என்ன வந்துச்சுன்றத காவல்துறை விசாரிக்கும். ஆனால் நமக்கு அறிந்த செய்தி வரைக்கும் இது ஒரு பழிவாங்கும் கொலையாக நடந்திருக்கு. சரி, பழிவாங்கும் கொலையாக இருந்தா அப்படி குத்தாலம் அவர்கள் அவ்வளவு பயங்கரமானவரா? ஏன் அவரை பழிவாங்குற அளவுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆத்திரம் என்ன? ஏன் அவர்களை படுகொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டா இல்ல. குத்தாலம் ஒரு அமைதியான நபர், அந்த பகுதியில கார்மெண்ட்ஸ் தொழில் பண்றாரு, அதாவது துணி இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களே, கார்மெண்ட்ஸ் தொழில் பண்றாரு, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத நபர், எல்லா சமுதாயத்தினரோடும் நட்போடு பழகக்கூடிய நபர் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு என்ன பகை, ஏன் அந்த படுகொலைக்கு என்ன காரணம் என்பது நம்மளுக்கு இன்னுமே ஒரு
அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் அடாவடிக்காரனா இருந்தா அவனை தலையை துண்டித்து படுகொலை பண்ற அளவுக்கான ஆத்திரம் இருக்கணும். ஆனால் அது இல்ல, அவர் அமைதியான நபர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப குத்தாலத்தை கொலை பண்றதற்கான காரணம் என்னன்ற கேட்கிறப்ப இன்னும் பல விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த காலம் நம்ம எதுக்கு இது பண்ணணும், வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஒரு தென் மாவட்டங்களை படுகொலை செய்துவிட்டிருக்கிறாரே அப்படின்னு பலரும் கேட்டதுனால நான் விசாரிச்சு போறேன். காவல்துறை தனியா விசாரிக்கும், நம் செவிக்கு வந்த செய்தி மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக காசி மேஜர்புரத்துல ஒரு நபர் படுகொலை செய்யப்படுறாரு. இதே சம்பவத்தை போலவே தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலையில குத்தாலம் அவருடைய சகோதரருக்கு, அதாவது இளைய சகோதரர் தம்பிக்கு அதுல சம்பந்தம் இருக்கிறதா சொல்லி காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் அதை விசாரிக்கிறப்ப ஒரு சாரார் அப்படி சொல்றாங்க, எது உண்மைன்னு காவல்துறைக்கு தான் தெரியும், அங்க இருக்க பகுதிகளுக்கு தான் தெரியும். ஆனால் இவருடைய தம்பி அந்த கொலை சம்பவத்துல ஈடுபடல, இவர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். காசி மேஜர்புரத்தை சேர்ந்த நபரை குத்தாலம் அவருடைய தம்பி கொலை செய்யல, அவரும் சிக்க வைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில கைதியா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தார்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில குத்தாலம் அவர்கள் அந்த படுகொலை நிகழ்ந்தவுடனேவே இவருடைய தம்பி சிறைக்கு போறாரு. சிறைக்கு சென்ற பின்பாகவும் அவரை ஜாமீனில் எடுக்க முயற்சி பண்றாரு. ஜாமீனில் எடுத்து அவர் வெளியில வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்கின்ற காரணத்திற்காக எதிர்த்தரப்பினோட சமாதானம் பேசுறாரு. இல்லைங்க, அது என்ன நடந்துச்சுன்றது தெரியல, இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். எதுவாக இருந்தாலும் அமைதியா நம்ம தீர விசாரிப்போம். அவர் வெளில வரப்ப அவர் மீது எதுவும் தாக்குதல் நடத்த வேண்டாம், அவர் மீது எதுவும் பழி வாங்கும் நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ள வேண்டாம், அவன் உயிரோட இருக்கட்டும், அவனுக்கான வாழ்க்கை இருக்கு, அவன் ஏதாவது அப்படி தப்பு செஞ்சிருந்தாலுமே கூட நான் உங்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ற வரைக்குமே அவர் இறங்கி சமாதானம் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலை வெகு காலமா அவருடைய தம்பி சிறையில இருக்கின்ற உடனே அவரை சிறையில இருந்து ஜாமீன்ல குத்தாலம் அவர்கள் வெளியில கொண்டு வர, ஜாமீன்ல குத்தாலம் அவர்கள் வெளியில கொண்டு வந்த செய்தியானது எதிர்தரப்பினருக்கு செல்றதா சொல்லப்படுது. எதிர்த்தரப்பினர்கள் குத்தாலவனுடைய தம்பிய கொலை பண்றதுக்கு தேடி அந்த முயற்சி தோல்வி அடைந்தவுடன், நீ தானே உன் தம்பிய ஜாமீன்ல கொண்டு வந்த, அவனை ஜாமீன்ல கொண்டு வந்துட்டு அவனை காப்பாத்துறியா அப்படி என்கின்ற ஆத்திரத்தோடு குத்தாலம் அவர்களை படுகொலை செய்திருக்கலாம் என்கின்ற செய்து விட்டார்கள் என்று ஒரு சாரார் சொல்றாங்க. ஏன் அதுல சந்தேகத்தோட நான் சொல்றேன்னா, இது காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எது உண்மை எது பொய்ன்றது தெரியாது. ஆனால் நாம் விசாரித்ததன் அடிப்படையில் நம்ம சொல்றோம், இதுதான் நாங்க பிரச்சனை, குத்தாலத்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒன்றுதான் பிரச்சனையா இருக்கு. அதுவும் காசி மேஜர்புரத்துல தலை துண்டிக்கப்பட்ட தலை தூக்கி போட்டதுனால இப்படியாக தான் நடந்திருக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்மளுக்கு பகிர்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பகை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பட்டப்பகல்ல வன்னி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை வன்மையா கண்டிக்கணும். அவர்களை கொலை செய்தவர்களை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த வகையிலும் தப்பித்து விடக் கூடாது என்றல ஒரு முனையளவு கூட நாம் மாற்றம் இல்லாமல் அவர்களை தண்டிக்கப்படாததற்கான அத்தனை முயற்சியும் மேற்கொள்ளணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் இது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் என்று குறிப்பிடுவதற்குள்ளார பல காரணங்கள் புதைந்திருப்பதாக அந்த பகுதியினுடைய சொந்தங்கள் சந்தேகிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்றது தெரியல, அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்த. இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு எங்கும் சரி கஞ்சா விற்கிறான், கட்ட பஞ்சாயத்து பண்றான், துணிஞ்சு கொலை பண்றான். இந்த காவல்துறையை கண்டு அவனுக்கு கொஞ்சமும் அச்சம் இல்லை. இப்ப காவல்துறை எதுக்கெல்லாம் தான் பயன்படுது? கொலை பண்றவனை விட்டுறீங்க, கஞ்சா விற்கிறவனை விட்டுறீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவரை விட்டுறீங்க. அப்ப எதுக்குத்தான் காவல்துறை பயன்படுது? மக்களுக்காக போராடுகிறவர்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் சமூக நீதிக்காக களத்தில் இறங்கி சமர் செய்பவர்களை சிறைப்படுத்துவதற்காகவும் இந்த காவல்துறை ஒரு ஏவல்துறையாக பயன்படுத்துறதுதான் மிகப்பெரிய வேதனையா இருந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய வேதனையா இருக்கு. காவல்துறைய சுதந்திரமாக இந்த அரசு செயலாற்ற வேணும். இந்த திமுக அரசு காவல்துறை மீது எந்த ஒரு அரசியல் நெருக்கடியும் கொடுக்காம இருந்தாலே காக்கி சட்டை போட்டிருந்த காவலர்கள் உண்மையாகவே மனசாட்சியோடு வேலை செய்வார்கள். அவர்களும் யாரையும் காப்பாற்றணும்ன்ற எண்ணோட்டத்துல இல்லை. இந்த மாதிரி திமுக அரசுடைய நெருக்கடிக்க கட்டுப்பட்டு அவர்கள் இப்படி இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. காவல்துறைய திமுகவிற்கு ஆதரவான ஒரு அணி போல திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனையா இருந்துச்சு. இந்த தென்காசி கொலை சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த படுபாவிகளை
கடுமையான சட்டங்கள்ல தண்டிக்கப்பட வேண்டும். குத்தாலம் அவருடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். அவருடைய தம்பியின் உயிரை காபந்து பண்ண வேண்டும் என்பது மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வெளிப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இனிமேலாவது சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் கண்ணியமிக்க காவல்துறையை சுதந்திரமாக செயலாற்ற இந்த திமுக அரசு அனுமதிக்கிறோம்.